வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நடு ரோட்டில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். இந்த விபத்துக்காக காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? இந்த காரில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள்? தற்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்? தெருவுக்கு 4 பெயிண்ட் கடை இருந்தாலும் கூட்டம் மட்டும் குறையவே குறையாது. இங்க ஒருத்தர் பெயிண்ட் கடை நடத்தி மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவர் தனது நண்பர்களுடன் காட்பாடிக்கு இன்று காலை காரில் வந்து கொண்டிருந்தார். சித்தூர் பேருந்து நிலையம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரில் ஏற்பட்ட பழுதால் திடீரென கார் புகை வந்து உடனே தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை பார்த்ததும் காரில் இருந்த அனைவரும், அதாவது ஸ்ரீதர் உள்ளிட்ட நண்பர்கள் 4 பேர் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் யாருக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் தப்பித்தனர். இது குறித்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த காட்பாடி தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்செடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் ஏற்பட இருந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் காட்பாடி பகுதியில் ரயில்வே நிலையம், பள்ளி, கல்லூரிகள் உள்ள முக்கிய இடமாக இருப்பதாலும் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு காட்பாடி ரயில்வே நிலையம் சென்று ரயில் மூலம் வேலைக்கு செல்லும் பணியாட்கள் அனைவரும் காலையில் அவ்வழியாக சென்று பயணம் செய்வதாலும் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அச்சாலையில் திடீரென இது போல கார் தீப்பிடித்து எறிந்த சம்பவம் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மேலும் இதனால் பணியாட்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வெகுவாக சிரமத்திற்கு உள்ளாகி சென்றனர். மேலும் இது சம்பவம் குறித்து காட்பாடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போக்குவரத்து பாதிப்பை காட்பாடி போக்குவரத்து போலீசார் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.